ஒரு ட்வீட் வாசிச்சேங்க. அந்த ட்வீட் வாசிச்சதுலேருந்து உண்மையிலேயே இந்த மனுஷன் இதைத்தான் செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, முட்டு கொடுக்கறதுக்குன்னே கட்சி நடத்துகிற ஒரே ஆள் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் போட்டிருக்காங்க. அது வேண்டாம். அந்த தலைவர் வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுடைய வீடியோவை அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிறதும், காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா பேசினதுக்கு யார் யார் முட்டு கொடுத்துருக்காங்க, யார் யார் சும்மா வச்சு விளாசி இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா அவர்கள் பேசினது ஒரு டைவர்ஷனுக்கு தான் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முதல் விஷயம் அவங்க சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்கள், ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்கிறது இன்னும் பேசு பொருளாக தான் இருக்குது. அதை அவங்களுடைய சாதிய ரீதியாக நாடார் சங்கங்கள் என்ன எடுத்துருச்சு அப்படின்னா, அவங்களுடைய கையில் எடுத்து இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறவருக்கு கண்டிப்பாக உறுதியான தீர்ப்பு, நல்லபடியான ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஈவன் திமுக அரசாங்கமும் திமுகவினுடைய அமைச்சர்களும் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அவர்களை காவல்துறை அதிகாரிகள் கொண்டுட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய தம்பி நவீன் அவர்களுக்கு உதவிகள் கொடுக்கும்போது எல்லாமே அங்கே ஹரிநாடார் இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருமாவளவன் அவர்கள் போன போதும் அவர் இருந்தார், பல தலைவர்கள் போகும்போதும் அவங்க இருந்தாங்க. ஸோ இதை அவங்களுடைய சமுதாயமாக பார்த்து அந்த அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இங்கே காமராஜர் அவர்களை சாதிய கட்டமைப்புக்குள் சில கட்சிகள் அப்படி அடைத்து விடுவார்கள். அவர் இந்த சாதிக்காகத்தான் இவ்வளோ உழைத்தார் அப்படி இப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அந்த மனுஷனை பற்றி அப்படிலாம் குறை சொல்லக்கூடிய வாய்களும் நாக்குகளும் அழுகியே போய்விடும் அப்படின்னு சொல்கிற பல கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட காமராஜர் அவர்களை பற்றி தவறாக ஒருத்தர் பேசுகிறாரு. அவரை பேசுகிறத நிறைய பேர் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, அவர் பேசுனது தப்பு தான், யாரையுமே அவர் பேசியிருக்கக்கூடாது. ஆனால் திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கோரிவிட்டார். இதுக்கு பிறகும் அதை பேசு பொருளாக்குறது எனக்கு உடன்பாடு கிடையாது. பேசினதை பேசிட்டார், என்ன செய்ய, ஆனால் அவரை பற்றி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு கொடுக்குற மாதிரியான சில தர்க்கங்களை அவர் உருவாக்குகிறார். இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் இதுக்கு மட்டும் முட்டு கொடுக்கல. ஏகப்பட்ட இடத்துல திமுக அரசாங்கத்துக்கு, அரசியலுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பல நாட்கள் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒன்று, யார் முதலமைச்சராக வந்தாலும், நானே முதலமைச்சராக வந்தாலும் லாக்அப் டெத்தை தடுக்க முடியாது, காவல்துறை அதிகாரிகளை சரிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான காவல்துறை அதிகாரிகளும் சரியில்லைங்கிற மாதிரி ஒரு முட்டு கொடுத்துட்டு போனார். அடுத்த இன்னொரு முட்டு அப்படிங்கிறத, இங்கே எல்லாரும் ஆட்சி அமைப்பார்கள், எந்த அரசியல் கட்சியும் 100% வாக்குறுதிகளை கொடுக்க முடியாது, நானே ஆட்சி அமைத்தாலும் வாக்குறுதிகளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தார். இப்போ பார்த்தா காமராஜர் அவர்களை தப்பாக பேசுனதுக்கு முட்டு கொடுக்குறார். இன்னும் சில நபர்கள் என்ன செய்கிறாங்க, போகிற போக்கில் காமராஜர் அவர்களை திருமாவளவன் அவர்கள் கூட ஒப்பீடு செய்கிறாங்க. இப்போ பாருங்களேன், நம்ம சமகாலத்தில் திருமாவளவன் அவர்கள் கூட எவ்வளோ நேரம் தூங்குறாரு, அரை மணி நேரம் தூங்குறாரா, 2 மணி நேரம் தூங்குறாரா? அதே மாதிரி காமராஜர் அவர்களும் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஏசி அறையில் தூங்கினா என்ன தப்பு அப்படிங்கிற லெவலுக்கு காமராஜர் அவர்களை மறுபடியும் கொச்சைப்படுத்தும் விதமாக திருமாவளவன் அவர்களுடன் ஒப்பிட்டு, இல்லை இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடன் ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கிடையாது. இங்கே நீங்கள் காலங்காலமாக கட்டி அமைக்கக்கூடிய பொய் பிம்பங்களை காட்டிலும் 1000 மடங்கு பெரியவர், 1000 மடங்கு உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர் கர்ம வீரர் காமராஜர் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு உலகம் முழுவதும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழர்கள் விழிப்புடன் காமராஜர் அவர்களை பற்றி ஏகப்பட்ட இடங்களை பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாம தவறான இடத்துல திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் கை வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. காமராஜர் அவர்களை பற்றி தப்பா பேசின திருச்சி சிவா அவர்களுக்கு எதிரான கருத்துக்களையோ கண்டனங்களையோ திமுக பெருசா செய்யலை. அவருடைய பதவி துணை பொதுச் செயலாளர் அப்படின்னாலும் மாநிலங்களவையில் திமுகவினுடைய முக்கியமான நபர் அப்படிங்கிறதுக்கும் அவருக்கு அங்கதான் அந்த பதவி தான், அவர் செஞ்சது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியே இப்போதும் தடவி கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய இந்த திருச்சி சிவாவை பற்றிலாம் தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே திமுக காங்கிரஸை ரொம்ப பெரிய அளவில் நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே இங்கே நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடக்கும், அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியை பார்க்க முடியுமான்னு சொல்லி திமுக காரங்களே கேட்குறாங்க. ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை இதை விட கேவலப்படுத்த முடியாத அளவுக்கு பேசியிருக்காங்க. 2 பேர் தான் போராடுவாங்க, 3 பேர் தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, 13 கட்சி இருக்குது, 13 நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பேட்டிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸில் ஒட்டுமொத்தமே 13 நபர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்துகிறார்கள். எந்த விதமான போராட்டத்துக்கும் வரமாட்டாங்க காங்கிரஸ்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே நேரத்தில் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா மாப்பிள்ள வா வண்டி எடு நம்ம சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சீட்டு வாங்குறதுக்கு மட்டும் ஒரு குரூப் அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரர்களை ஒட்டுமொத்தமான அடிமைகளாகவும் அதே நேரத்தில் வேலையே செய்யாத உதவாக்கரைகளாகவும் இங்கே சித்தரிக்கப்படுகிறார்கள். அப்போ காங்கிரசினுடைய தலைவர் காமராஜர் அவர்களை தப்பா பேசினதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேள்வி கேட்டா நீயும் சங்கிதாண்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசியில காங்கிரஸ்காரர்களையும் கூப்பிட்டு நீயும் சங்கிதாண்டா அப்படிம்பாங்க. என்னடா உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னா யாரும் எங்களை எதிர்த்து பேசக்கூடாது, யாரும் உண்மையை பேசிடக்கூடாது. நாங்க சொல்ற பொய்ய, நாங்க கட்டமைக்கக்கூடிய பிம்பத்தை, அது யுனெஸ்கோவா இருக்கட்டும், காமராஜர் அவர்கள் ஏசியா இருக்கட்டும், இந்த பிம்பம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதை எடுத்து நீ கேள்வி கேட்டுட்டீங்கன்னா நீ சங்கி, நீ கைகூலி அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்பா ஐயா ராசாக்களா, 200 ரூபாய்க்கு மாரடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உண்மையை பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட இடங்கள்ல இப்போது உண்மை அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. நிறைய பேர் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு டைவர்ஷன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அஜித்குமார் அவர்களுடைய வழக்கை இல்லாட்டி அவங்களுடைய ஆர்ப்பாட்டம்லாம் இருக்குல்ல, அப்போ ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்போது அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, திருச்சி சிவா உங்களுடைய சொத்து மதிப்பு, அவங்க ரொம்ப கொச்சையாக பேசினாங்க, ஆனாலும் கொச்சையாக நம்ம ஒரு யூடியூப் வச்சு நம்ம பேசக்கூடாது. உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? எங்களுடைய காமராஜர் இறக்கும்போது 160 ரூபா 120 ரூபா தான் பாக்கெட்டில் வச்சுருந்தாரு, ஆனால் இன்னைக்கு உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லி தைரியமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்பாங்கல்ல, எவ்வளோ சொத்து சேர்ந்துச்சு உங்களுக்கு, இவ்வளோ சொத்து எப்படி? இதில் இன்னொருத்தர் அதெல்லாம் சசிகலா புஷ்பா அவர்களிடம் தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் காங்கிரஸ்காரர், தன்மானம் மிக்க ஒரு காங்கிரஸ்காரர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் அங்கே தான் பார்க்க முடிகிறது. ஸோ காங்கிரஸில் சில நபர்கள் இருக்காங்க, கர்ம வீரர் காமராஜர் அவர்களை இன்னைக்கும் தலைவராக போற்றக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இதற்கு எதிர்வினை ஆற்றிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை கையில் எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்கே தமிழருக்கே சொந்தமான கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி தப்பாக பேசிட்டாங்க. இப்படி தப்பாக பேசினவங்களை தமிழக மக்களாகிய நீங்கள் மன்னிப்பீங்களா, அப்படி உடனே மன்னிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கேருந்து ஒரு கூட்டம் பெரும் ஒரு கர்ஜனையாக வருகிறது, மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனடியாக இந்த தவறை திமுக திருத்தி அமைத்து ஆக வேண்டும். இன்னும் 5, 6, 7 மாதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7 மாதங்களில் இந்த ஒரு நெருப்பு கண்டிப்பாக ஒரு சமுதாய மக்கள், காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கட்சியை விரும்பக்கூடிய மக்கள், இன்னொரு பக்கம் கர்ம வீரர் காமராஜரை கொண்டாடக்கூடிய மக்கள் எல்லோரும் இதற்கு எதிராக திரும்புவார்கள். உங்களுடைய ஓட்டு வங்கி ரொம்ப சரிவடைவதற்கான வாய்ப்புகள் இது மாறி இருக்கின்றன. குறிப்பாக தென் மாவட்டங்களில், திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் காமராஜர் அவர்களை தப்பாக பேசின ஒரு கட்சி அங்கே ஓட்டு வாங்குமான்னு கேட்டால் 0 தான் வாங்குவாங்க. அங்கே எல்லாருமே உப்பு போட்டு சாப்பிட்றவங்க அதிகமான நபர்கள், உப்பு விளைவிக்கக்கூடிய நபர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியெலாம் இருக்கக்கூடிய மக்கள். அப்போ அவங்க கிட்ட போய் நீங்கள் இந்த தவறை செஞ்சுட்டோம், ஆமாம் இது தவறு தான், சாரிப்பா, மறுபடியும் அப்படி சாரி கேட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அது திருச்சி சிவா அவர்கள் கேட்டாலும் சரி, இல்லை திமுகவினுடைய தலைவர்கள் கேட்டாலும் சரி. ஆனால் இங்கே காமராஜர் அவர்களை பற்றி பேசினது தப்பு தான் அப்படிங்கிறத எல்லோரும் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அதற்கு திமுக என்ன பிராயச்சித்தம் தேடப்போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. அரசியலில், இங்கே மக்கள் கவனிக்கக்கூடிய அரசியலில் இதுதான் முக்கியமான கேள்வியாக மாறி நிற்கிறது. அடுத்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா பகுதிக்கு போகிறாரு. டெல்டா பகுதியில் அவருடைய பேச்சை, அந்த ஸ்பீச் கொடுக்குறார். ஏகப்பட்ட கூட்டங்க, கண்ணு கெட்டின வர கூட்டம். சும்மா காசு கொடுத்து கூட்டின மாதிரிலாம் தெரியல அந்த கூட்டத்தை பார்க்கும்போது. ஒருவேளை 1-2 பேரை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருந்தாலும் அவ்வளவு மக்கள் அங்கே அவ்வளோ நெரிசலில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்கோர் செய்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தாங்க, அவர் தான் மீத்தேன் இங்கே வர்றதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, அங்கே இந்த அழிவுக்கு, டெல்டா மாவட்டம் அழிவுக்கு காரணமே அவர் தான் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெம்பு திராணிலாம் இருந்துச்சுன்னா இதே இடத்துல நான் வந்து நிற்கிறேன், நீங்கள் எந்த ஸ்டேஜ் வேணாலும் வச்சுக்கோங்க, மக்கள் முன்னாடி நம்ம பேசுவோம், மக்களுடைய குறைகளையும் நிறைகளையும் பேசுவோம், உங்களுடைய அரசாங்கம் என்ன கொண்டு வந்தது, எங்களுடைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ன கொண்டு வந்தது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அப்படி பேசின பிறகு யார் என்னது மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். இதை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தலைமுறையாக நாம் இருக்க வேண்டும். அமெரிக்காலாம் தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே 2 தலைவர்கள் நேரடியாக விவாதத்துக்கு போவாங்க. 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 2 பேர் மாற்றி மாற்றி பேசுவாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன தவறுகள் செஞ்சீங்க, நாங்கள் என்ன சரி செஞ்சோம் அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. இதே மாதிரி நம்ம ஊர் அரசியலும் இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் இந்திய அரசியலும் இல்லை தமிழ்நாட்டு அரசியலும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கக்கூடிய மக்கள் எவ்வளோ நாள் தான் இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் ஒளிந்திருக்கக்கூடிய ஆளும் கட்சியினரையும் இல்லாட்டி விமர்சகர்கள் அப்படிங்கிற பெயரில் ஒளிந்திருக்கக்கூடிய எதிர்கட்சிகளையும் பார்த்து பார்த்து சலித்து போயிருப்பார்கள்.
அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல கண்டென்ட், நல்ல ஒரு டிபேட்டை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னா ஆளும் கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி மட்டும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க யார் நல்ல தலைவர்கள் அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிடும். என்ன நான் அயோக்கியா இல்ல திருட்டு பையன் இல்ல பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொன்னா எப்படி உளவு பிரிவுல நீங்க வந்து பணியாற்ற முடியல? ஒரு இவ்வளவு துணிச்சலா நான் பேசுறேன்னா நான் என் மனசுல நான் ஏதாவது வச்சுட்டு நான் பேச முடியும் நானே சார். இந்த அரசாங்கம் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் நல்ல கவர்மெண்ட் சார். அந்த கவர்மெண்ட்ல வரும்போது அந்த அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா தான் தான் எல்லாம் நினைச்சிட்டு செய்யுது. இதே ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல 10 வருஷம் வேலை செஞ்சீங்க சார், ஏன் எந்த பனிஷ்மெண்ட் வரலையா? ஏன் வரல? இப்ப திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப மறுபடியும் பிரச்சனை. அப்ப டிஎம்கே ஆட்சி வரும்போது எனக்கு பிரச்சனை கொடுப்பீங்களா நீங்க? திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் பிரச்சனை கொடுப்பீங்களா? டிஎஸ்பி சுந்தரேசன் ஆதங்கம். டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை இப்போது பணியிடை மாற்றம் செஞ்சிட்டாங்களா இல்லை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இது எல்லாமே ரொம்ப பெரும் கேள்வியாக இருக்குது. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன தவறு செய்தார் அப்படிங்கிறது இன்றளவும் பெரும் கேள்வியாக இருக்குது. மக்கள் மத்தியில் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை இப்போது ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய மக்கள். ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை பற்றி பேசுங்கள், அவர் எடுத்த வழக்குகள், அவர் கேட்குறாருங்க. நான் அப்பழுக்கற்றவன், நான் அழுக்கானவன் அப்படின்னா என்னை எப்படி இவ்வளோ நாள் நீங்கள் போஸ்டிங்கில் விட்டுருந்தீங்க? தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் அந்த சர்வீஸ், அந்த காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை என்னை பற்றி ரிப்போர்ட் கொடுத்து என்னுடைய பதவி நீங்கள் அப்பவே பறிச்சிருப்பீங்கல்ல. நான் எந்த இடத்துலையுமே எந்த ஊழலும் செய்யாத ஒரு மனிதனாக வாழ்ந்து வருகிறேன், நேர்மையாக என்னுடைய பதவியை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த தைரியமுடன் ஏதாவது ஒரு அரசு அதிகாரி இவ்வளவு தைரியமாக வெளிப்படையாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் வெகு சிலரால் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு எதிராக ஒரு அரசாங்கம் சுழல்கிறது, என்ன எப்படியுமே இப்படி பழி வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த ஆட்சி மாறியது என்றால் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி இல்லையா மீண்டும் அவருக்கு எதிரான துறை நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு காவல்துறை அதிகாரியே இவ்வளோ ஸ்ட்ரகிள் செய்கிறாரே, அவருடைய உண்மையான நெஞ்சம் மிகுந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இவ்வளவு தடங்கல்கள் வருகிறதே அப்படிங்கிறத இப்போது எல்லோரும் பார்த்து வருகிறோம். இதுவே இந்த கட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பெரும் பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் கேம்பெயின் செய்யக்கூடிய டைமில் இப்படி நெகட்டிவாக திமுக வாங்கிட்டு இருக்காங்களே, இவங்க எப்படி அடுத்தா மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பாசிட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது பெரும் கேள்விதான். அந்த கேள்விக்கு பதிலை மக்கள் தான் கொடுப்பாங்க. ஏன்னா 4 வருஷமா எதுவுமே செய்யாதவங்க திடீர்னு வந்து கேம்பெயின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. திடீர்னு மாணவர்கள் அணி வந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறது. இவ்வளோ நாள் எந்த மாணவர் அணியும் போராட்டம் நடத்தவில்லை. திமுகவினுடைய மாணவர் அணி இங்கே நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராகவோ இங்கே நடந்த பல பிரச்சனைகளுக்கு எதிராக, ஏங்க 10 வயது சிறுமி ஒருத்தவங்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டான் ஒருத்தன், அந்த அயோக்கியனை பிடிக்க இன்னும் நம்ம காவல்துறை அதிகாரிகள் திணறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? அந்த அம்மா வந்து சொல்லுது, அவங்களுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, வாயிலெல்லாம் ரத்தமாக இருக்குது என் குழந்தைக்கு, ஆனாலும் அவன் அந்த 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 வன்புணர்வு செஞ்சுருக்கான், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, ஆனால் காவல்துறை அதிகாரிகளால் அந்த கையவனை இன்னும் பிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கருணாநிதி அவர்களுடைய சிலைக்கு கருப்பு மை வீசப்பட்ட ஒரு நபர் யார் அப்படிங்கிறத அடுத்த நொடியே அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. இந்த ஃபாஸ்ட் அந்த ஃபாஸ்ட், இது எதில் ஃபாஸ்ட்டு காண்பிக்கிறார்கள், எதில் இவங்க ஸ்லோவாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். கிட்ஸ் பெஸ்டினுடைய 1 இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் சார்பாக 14ஆம் தேதியிலிருந்து வர்ற 14ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸ், 10 ரூபாய், 29 ரூபா, 39 ரூபா அப்படின்னு சொல்லி பல ஆஃபர்ஸ். 200 300 பொருளை 29 ரூபாய்க்குலாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம். உடனே முடிகிறதுனால சீக்கிரமாக நீங்கள் அதை வாங்கினா தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும், ஆஃபர்ஸை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டும். புக்ஸுக்கான ஆஃபர்ஸ், என்னென்ன புக்ஸ் ரிலீஸ் ஆகுது, கிட்ஸ் பெஸ்டில் அடுத்ததாக நம்ம கிட்ஸுக்கு பேஸ்டான நாலேஜ் பேஸ்டான புக்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்படி எல்லாத்தையுமே தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் ஒவ்வொரு மணி நேரம் இல்லாட்டி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க குழந்தைகளுக்கு இப்போ வாங்கி வைக்க வேண்டிய அந்த விலை குறைவாக கிடைக்கும்போது அதை வாங்கி வச்சு குழந்தைகளுக்கு தேவையான நேரத்தில் அதை கொடுத்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.